நீங்க பிசினஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் அதுக்கான ஃபண்ட் இல்லாம ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த ஸ்கீம் உங்களுக்காக தான். அதுதான் PMEGP. அந்த ஸ்கீமை பத்தி ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி, PMEGPங்கிற ஸ்கீம் பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம். இந்த ஸ்கீமுக்கு எப்படி ஆன்லைன்லயே ஈஸியா அப்ளை பண்ணலாம் தான் இனிமேல பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண நான் கீழே கொடுத்திருக்க இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்துருங்க. இந்த பேஜ்ல அப்ளை ஃபார் நியூ யூனிட்டை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். அதுல இருக்க டீடைல்ஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்ல ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க. அதுல உங்க ஆதார் நம்பரை என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் உங்களோட நேம் கேட்டிருக்காங்க. அதுல உங்க ஃபுல் நேமையும் என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒன்ல ஸ்பான்சர் ஏஜென்சி கேட்டிருக்காங்க. அதுல எது உங்களுக்கு ஓகேவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட் கேட்டிருக்காங்க. அதுல தமிழ்நாடுன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கேட்டுட்டு இருக்காங்க. அதுல உங்க டிஸ்ட்ரிக்ட ஆட் பண்ணிடுங்க. நீங்க டிஸ்ட்ரிக்ட் கொடுத்ததுமே உங்களோட ஏஜென்சி அட்ரஸ் அதுவாவே வந்துடும். அது கரெக்டான்னு பார்த்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லீகல் டைப் கேட்டிருக்காங்க. அதுல இண்டிவிஜுவல்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஜெண்டர் கேட்டிருக்காங்க. அதுல மேல்னா மேல் கொடுங்க, இல்ல ஃபீமேல்னா ஃபீமேல் கொடுங்க, இல்ல அதர்னா அதர்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. அதுல டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிடுங்க. அடுத்து சோஷியல் கேட்டகரி கேட்டிருக்காங்க. அதையே ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. உங்களோட குவாலிஃபிகேஷனை ஆட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அதுல ஃபுல் அட்ரஸையும் பின்கோடோட ஆட் பண்ணிடுங்க. அடுத்து உங்களோட மொபைல் நம்பரை கேட்டிருக்காங்க. அதுல உங்களோட மொபைல் நம்பரை ஆட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் உங்களோட பேன் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. அதுல உங்க பேன் கார்டுல இருக்க அந்த நம்பர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் உங்களோட யூனிட் லொகேஷன் கேட்டிருக்காங்க. நீங்க எந்த இடத்துல உங்களோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அத இங்க ஆட் பண்ணிடுங்க. அது அர்பனா இருந்தா அர்பன் சொல்லி ஆட் பண்ணுங்க. அதுவே ரூரலா இருந்தா ரூரல் சொல்லி ஆட் பண்ணிடுங்க. உங்க யூனிட் லொகேஷனோட ஃபுல் டீடைல்ஸையுமே இதுல ஆட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி கேட்டிருக்காங்க. அதுல மேனுஃபேக்சரிங்னா மேனுஃபேக்சரிங், இல்லைன்னா சர்வீஸ்னு ஆட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நீங்க EDP ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அது கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன்னு கொடுங்க. நெக்ஸ்ட் ஒன்ல உங்களோட ப்ராஜெக்ட் காஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுல உங்களோட ப்ராஜெக்ட் காஸ்ட் என்னவோ அதை ஆட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒன்ல உங்களோட பேங்க் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. அதுல உங்களோட பேங்க் டீடைல்ஸ் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ஸ்கீம் உங்களுக்கு எலிஜிபிள் ஆயிடுச்சுன்னா அந்த அக்கௌண்ட்ல தான் உங்களுக்கு மணி ஆட் ஆகும். அதனால கரெக்டான உங்க பேங்க் டீடைல்ஸ் ஆட் பண்ணிடுங்க. லாஸ்டா இந்த ஸ்கீமை பத்தி எப்படி தெரியும்னு கேட்டிருக்காங்க. அதுல சோஷியல் மீடியான்னு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழ இருக்க அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல டாக்குமெண்ட் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அதுல என்னென்ன டாக்குமெண்ட் ஆட் பண்ற மாதிரி இருக்கும்னா, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஆட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களோட ஹையஸ்ட் எஜுகேஷன் சர்டிபிகேட் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறமேட்டு உங்களோட ப்ராஜெக்டோட சம்மரி ஆட் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஆட் பண்ணதும் சப்மிட் பண்ணிடுங்க. அவ்வளவுதாங்க, அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நீங்க அப்ளை பண்ணோட ஸ்டேட்டஸ் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க அவங்களே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. உங்களோட ப்ராஜெக்ட் செலக்ட் ஆயிடுச்சுன்னா அவங்களே உங்களுக்கு கால் பண்ணி உங்ககிட்ட எல்லா டீடைல்ஸும் கேட்டு வாங்கிக்குவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அமௌண்ட் சாங்ஷன் ஆயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃபீட்பேக்கையும் கீழே கொடுத்துட்டு போங்க.